வணக்கம், ஹலோ, நமஸ்தே. நம்ம போன வீடியோல வந்து ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றக்கு 2 முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதுல ஒண்ணு வந்து சென்டென்ஸ் ஃபார்மேட், இன்னொன்னு வந்து அந்த வெர்ப் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப அந்த வெர்ப் எப்படி சப்ஜெக்ட்க்கு ஏத்த மாரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது தெரியறக்கு முன்னாடி, நமக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சனாக இருந்தால் நம்ம ஹிந்தில அத எப்படிலாம் சொல்லுவோம்? அதே ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன்ல ஆணாக இருந்தால் எப்படி சொல்லுவோம்? பெண்ணாக இருந்தால் எப்படி சொல்லுவோம்? ஒருமையாக இருந்தால் எப்படி சொல்லுவோம்? பன்மையாக இருந்தால் எப்படி சொல்லுவோம்? அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட போன வீடியோ பார்க்கல அப்படின்னா, அந்த வீடியோ வந்து பாருங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இப்ப சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சனாக இருந்தால், ஃபர்ஸ்ட் பெர்சன்னா நம்மள பத்தி பேசுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன். நான் அப்படின்னு நம்மள பத்தி பேசுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன். இதே ஃபர்ஸ்ட் பெர்சன் வந்து சிங்குலர் ஒருமையாக இருந்தால், நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ஐ அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து நான் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தில மே அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபர்ஸ்ட் பெர்சன் நம்மள பத்தி பேசும்போது அதே ப்ளூரல் நெறைய பேர் இருக்கிறோம் அப்படின்னா, பன்மையில எப்படி சொல்லுவோம்னா, வி நாம் அல்லது நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தில வந்து ஹம் அப்படின்னு சொல்லுவோம். இதே சப்ஜெக்ட் வந்து இப்ப செகண்ட் பெர்சனாக இருந்தால், செகண்ட் பெர்சன்னா என்னன்னா, நம்ம யார்கிட்ட பேசுறோமோ, நம்ம யார் கூட பேசிட்டு இருக்கோமோ, அவங்க தான் வந்து செகண்ட் பெர்சன். அந்த செகண்ட் பெர்சன் வந்து சிங்குலராக ஒருமையாக இருந்தால், நம்ம என்ன சொல்லுவோம்? யூ. இதே தமிழ்ல நீ, ஹிந்தில பார்த்தீங்கன்னா, தூ இல்லன்னா தும் அப்படின்னு சொல்லுவோம். இதுல தூங்கிறது வந்து நம்மள விட வயசுல சின்னவங்களா இருந்தா தூ அப்படின்னு சொல்லுவோம். தும் வந்து யார சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நம்ம ரொம்ப உரிமை எடுத்து யார்கிட்டயாவது பேசும்போது, தும் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூரல் பன்மையில வந்து இத எப்படி சொல்லுவோம் செகண்ட் பெர்சன் அப்படின்னா, யூ, நீங்கள், ஆப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பன்மையில இருக்கவங்களுக்கும் சொல்லலாம். ஒருமையில இருக்கவங்களையும், சிங்குலர்லயும் மரியாதையா யாரையாவது சொல்லணும். யாராவது ஒருத்தங்கள சொல்லணும்னா கூட ஆப்புன்னு சொல்லலாம். ஆனா அவங்கள வந்து மரியாதையா நம்ம சொல்லணும். அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்து பேசுறோம் அப்டின்னா, அவங்கள வந்து ஆப் அப்டின்னு வந்து சொல்லுவோம். இப்ப சப்ஜெக்ட் வந்து தேர்ட் பெர்சன் அப்டின்னா, இப்ப தேர்ட் பெர்சன்னா யாருன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெர்சன். நம்ம யார்கிட்ட பேசிட்டு இருக்கோமோ, அவங்க வந்து செகண்ட் பெர்சன். நம்ம 2 பேர் இல்லாம வேற ஒரு 3வதா ஒருத்தங்கள பத்தி பேசுறோம் அப்டின்னா, அவங்க தான் வந்து தேர்ட் பெர்சன். அந்த தேர்ட் பெர்சன பத்தி பேசும்போது, அந்த தேர்ட் பெர்சன் வந்து சிங்குலராக ஒருமையில இருந்தாங்க அப்டின்னா, அதுலயும் ஆணாக இருந்தாங்கன்னா, மேலா இருந்தா, அவங்கள வந்து எப்படி சொல்லுவோம்? அவங்களும் பக்கத்துல இருக்கும்போது, ஹி அப்படின்னு சொல்லுவோம். இவன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொல்லுவோம். அதே பெர்சன் பக்கத்துல இருக்கும்போது, சிங்குலர் ஒருமையில ஃபீமேல் பெண்ணாக இருந்தாங்கன்னா, அவங்கள வந்து ஷி, இவள், அப்படின்னு சொல்லுவோம். அதே பெர்சன், அதே நபர் பக்கத்துல இல்லாம கொஞ்சம் தள்ளி இருக்காங்க. அவங்கள பத்தி சொல்றோம் அப்படின்னா, சிங்குலர் ஒருமையில ஒரு மேல் ஆண் நபர தேர்ட் பெர்சன்ல சொல்லும்போது நம்ம ஹி, அவன், அப்படின்னு சொல்லுவோம். அதே நபர பெண்ணாக இருந்தால், அவங்க வந்து பக்கத்துல இல்ல, தள்ளி இருக்காங்க. ஒரு தேர்ட் பெர்சன் சிங்குலர் ஒருமையில இருக்காங்க. ஃபீமேல் பெண்ணாக இருக்காங்க அப்படின்னா, ஷி அப்படின்னு சொல்லுவோம். அவள், அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதே தேர்ட் பெர்சன்ல வந்து நம்ம வந்து அங்க ஒருமையில ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா, அதை வந்து திஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இத தமிழ்ல இது அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தில அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய பொருளுக்கு. இதே பொருள் வந்து கொஞ்சம் தூரத்துல இருக்குது அப்படின்னா, அதை வந்து நம்ம சிங்குலர் ஒருமையில இருந்ததுன்னா எப்படி சொல்லுவோம்? தட், அது, அப்படின்னு சொல்லுவோம். இதே தேர்ட் பெர்சன் வந்து ப்ளூரல்ல இருக்காங்க. பன்மையில இருக்காங்க. அதுவும் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்கள இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சொல்லுவோம்? தே அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல வந்து இவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தில ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதே ப்ளூரல்ல பன்மையில இருக்கவங்க
நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தூரத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்கள எப்படி சொல்லுவோம்? தே அப்படின்னு சொல்லுவோம். அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தில வே அப்படின்னு சொல்லுவோம். இதே நெறைய பொருள்கள் வந்து நமக்கு பக்கத்துல இருக்கு, பன்மையில இருக்கு அப்படிங்கும்போது, அதை வந்து தீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவை அப்படின்னு சொல்லலாம். ஹிந்தில ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி பன்மையில நெறைய பொருட்கள் வந்து பன்மையில இருக்கு. ஆனா, அது வந்து பக்கத்துல இல்ல, கொஞ்சம் தூரத்துல இருக்கு, தள்ளி இருக்கு அப்டின்னா, அதை வந்து தோஸ், அவை, வே அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம். இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வெர்ப் பார்த்தீங்கன்னா, வேற வேற மாதிரி வரும். ஸோ, இந்த சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்தெந்த மாதிரி வெர்ப் வருது அப்படிங்கிறத, எந்தெந்த மாரி வினைச்சொல் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோல எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. தேங்க் யூ. தன்யவாத்.